மதுரை சித்திரை திருவிழா ஏற்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அரசின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம், அழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகத்தின் போது 2400 பேரை மட்டுமே ஆற்றில் இறங்க அனுமதிக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் போதிய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்ய கோரிய பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தன. அப்போது சித்திரை திருவிழாவுக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குடிநீர், கழிவறை, அவசர மருத்துவமனை, சிறப்பு முகாம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டி பாராட்டிய நீதிபதிகள் அரசின் இந்த நடவடிக்கை திருப்தி அளிப்பதாக கூறினர். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நடைபெறும் இடம் சிறியது என்பதால் கோயில் நிர்வாகத்தால் அனுமதி சீட்டு பெற்ற 2400 பேரை மட்டுமே ஆற்றில் இறங்கி அனுமதிக்க வேண்டும் என நீதிபதிகள் கட்டுப்பாடு விதித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதேபோல கள்ளழகர் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்கும் நேர்த்திக் கடனை சிலர் தவறாக பயன்படுத்துவதாகவும், பாரம்பரிய முறையில் வடிவமைக்கப்பட்ட தோற்பையால் மட்டுமே தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனை தவிர்த்து பிரஷர் பம்புகள் உள்ளிட்ட வேறு ஏதேனும் இயந்திரங்களை பயன்படுத்தினால் அவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.